வெண்முரசு நூல் 1 முதற்கணல் பகுதி 3 எரி இதழ். இருகரையும் கண்ணுக்கு தெரியாதபடி விலகும் ஒரு நதியை நதிக்கரையில் பிறந்து வளர்ந்த அவள் அப்போதுதான் பார்த்தாள் என்பதை அம்பை அறிந்தாள். பிரபஞ்சத்தில் கைவிடப்பட்டு திசை வெளியில் அலையும் அடையாளம் காணப்படாத கோலத்தைப் போல தன்னை உணர்ந்தாள். அவளை சுற்றி நதி அசைவில்லாமல் தேங்கியது போல கிடந்தது. அதன் மேல் இலைகளும் கிளைகளுமாக மரங்கள் மெல்ல மிதந்து சென்றன. வங்கத்துக்கு செல்லும் படகுகள் சிக்கிக்கொண்ட பறவைகள் போல வண்ண கொடிகள் காற்றில் படபடக்க, வெண்பாய்கள் மாபெரும் சங்குகள் போல புடைத்து நிற்க தென் திசை நோக்கி சென்று கொண்டிருந்தன. படகோட்டி, "அன்னையே, தாங்கள் சௌபதேசம் வரை தன்னந்தனியாகவா செல்லப் போகிறீர்கள்?" என்றான். அம்பை, "என்னுடன் எப்போதும் சால்வ மன்னர் இருந்து கொண்டிருக்கிறார்" என்றார். "வழியில் சௌப நகரின் வணிகபுரியான மாத்தியாவதி இருக்கிறது. முற்காலத்தில் அதுதான் சௌப நாட்டின் தலைநகரமாக இருந்தது. நீங்கள் அங்கே தங்கி இரவை கழித்த பின் நாளை செல்லலாம்" என்றான். அம்பை, "உன்னால் அவ்வளவு தூரம் படகை செலுத்த முடியாதா என்ன?" என்றார். "அன்னையே, இந்த துடுப்பு எனக்கு மீனுக்கு சிறகு போல. நான் இதனுடன் பிறந்தவன்" என்றான். "என் பெயர் நிருதன். நான் தொன்மையான படகுக்காரர் குலத்தில் பிறந்தவன். முன்னொரு காலத்தில் அரசு துறந்து வந்த அயோத்தியின் அரசனான ராமன் என் குல மூதாதை குகனின் படகில் தான் வந்து ஏறினான். அவனுடைய தோள்களை தழுவி, 'நீ என் பெற்றோரின் மைந்தன்' என்று சொன்னான். அந்த தொடுகையை இன்னும் நாங்கள் எங்கள் குலத்தின் ஆபரணமாக அணிகிறோம் என்று தன் தோளை காட்டினான். பழுக்க காய்ச்சிய உலோகத்தால் போடப்பட்ட சூட்டுத் தழும்பு அதில் இருந்தது. 3 சிறிய கோடுகள். அவை ராமனின் கைவிரல்கள். அன்னையே, இன்றும் நாங்கள் தசரதனுக்கும் ராமனுக்கும் நீர்க்கடன் செலுத்துகிறோம். என்னால் எங்கும் நிற்க முடியாது நிருதா. என் மனம் விரைந்து கொண்டிருக்கையில் உடல் அமர முடியாது. என்னை முடிந்தவரை வேகத்தில் சௌப நாட்டுக்கு கொண்டு செல்" என்றாள் அம்பை. "அன்னையே, படகில் இருக்கும் காற்று புடைத்த பாய் போல் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படகை கொண்டு சென்று சேர்த்து விடுவீர்கள். அஞ்ச வேண்டியதில்லை" என்றான் நிருதன் சிரித்தபடி. இரவு நதி மீது தாமாகவே வந்தது. இரு கரைகளும் இருண்ட பின் அங்கிருந்த விளக்குகள் செம்மணியாரம் போல தெரிந்தன. வணிக படகுகளின் ஒளிகள் விண்மீன்கள் போல அசைவே இல்லாமல் இடம் மாறின. பின்னர் கரைகளில் இருந்து மெல்லிய ஓசைகள் கேட்க ஆரம்பித்தன. கோயில் மணி ஓசை, நாய்க்குரைப்பு, ஒரு பசுவின் குரல். காற்று குளிர் கொள்ளத் தொடங்கியதும் நிருதன் ஒரு கம்பளி சால்வையை கொடுத்தான். அவள் அதை போர்த்திக் கொண்டு உடல் குறுகி அமர்ந்தாள். நதி மீது நிறைந்திருந்த பறவைகள் அனைத்தும் கூடணைத்த பின் வேறு வகை பறவைகள் நதி மேல் பறந்து சுழல்வதை சிறகொலியாக கேட்டாள். வான் புள்ளிகளாக அவை சுழல்வதை கண்டாள். அவள் அண்ணாந்து பார்ப்பதைக் கண்டு, "அவை பூச்சிகளை பிடிப்பவை, வானத்தின் புலிகள் அவை" என்றான் நிருதன். "அன்னையே, தாங்கள் வேண்டுமென்றால் துயிலலாம். இப்படகு நாளைத்தான் சௌப நகரை சென்றடையும்" என்றான் நிருதன். "என் கண்கள் இமைக்கவே மறுக்கின்றன" என்றாள் அம்பை. துடுப்பின் ஒளி மட்டும் கேட்டுக் கொண்டிருக்க மெல்ல அதனுடன் இணைந்து நிருதன் பாட ஆரம்பித்தான். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு அவள் மெல்ல மெல்ல கண்ணயர்ந்தாள். அவளுடைய அரைப்பரஞ்சையில் படகுக்கு முன்னால் கண்ணங்கரிய பளபளப்புடன் அலையலையாக விரிந்து கிடந்த நதி சட்டென்று ஒற்றை பேரலையென மேலேறியது. வெண்ணுரைகள் நாக்குகளாக தெரிக்க பிரம்மாண்டமானதொரு நாகமாக மாறியது. அதன் கரிய வழுவழுப்பான உடலில் முடிவில்லாமல் வழுக்கிச் சென்று கொண்டே இருந்தது படகு. அவள் கண் விழித்ததும் கண்டது அதன் செவ்விழிகளில் ஒன்றைத்தான். அவள் அருகே வந்த நிருதன், "அன்னையே, இன்னும் சற்று நேரத்தில் சௌப நாடு வந்துவிடும்" என்றான். அம்பை எழுந்து கங்கையிலேயே முகம் கழுவி நீரிலேயே முகம் பார்த்து முடித்திருத்திக் கொண்டாள். படகு கரையில் இருந்து வரும் அலைகளில் ஆடத் தொடங்கியது. கரையோரமாக நின்ற பெரிய படகுகள் படித்துறை மொய்த்த மீன்கள் போல முட்டிக்கொண்டு அசைந்தன. படகு கரையை நெருங்க நெருங்க அந்த துறைமுகத்தின் பேருருவத் தோற்றம் அவளை வியப்பும் பரவசமும் அடையச் செய்தது. அவளுடைய படகு யானை விழாவை நெருங்கும் சிட்டு போல பெரும் நாவாய் ஒன்றை நெருங்கிச் சென்றது. பின்பு நாவாயின் உடல் மரத்தாலான கோட்டை போல மாறி கண்களை மறைத்தது. கங்கைக்குள் நடப்பட்ட தோதகத்தி மரத்தடிகள் கரிய அட்டையின் 1000 கால்கள் போல தோன்றின. நெருங்க நெருங்க காடு போல மாறி பின்பு
கோபுர தூண்களாக ஆயின. உள்ளே இருளில் கங்கையின் அலைகள் நுரையுடன் கொப்பளித்தன. தூண்கள் மீது நடப்பட்ட பெரிய நிகர்பாரத்தில் பொருத்தப்பட்ட தடிகளை யானைகள் பிடித்து சுழற்றி நீருக்குள் நிற்கும் நாவாய்களின் மேற்தட்டு பரப்பை அடைந்து இறங்கின. அங்கே அடுக்கப்பட்டிருந்த பெரிய பொதிகளை அவற்றின் வடங்களில் மாட்டியதும் யானைகள் இழுக்க தடி மேலே எழுந்து பொதிகளை தூக்கியபடி வானில் சுழன்று மரத்தாலான துறை மேடை மேல் கொண்டு சென்று இறக்கியது. அங்கே அவற்றை கொண்டு செல்லும் மாட்டு வண்டிகளும் சுமை தூக்கிகளும் ஏவலர்களும் கூடி இருந்தனர். எங்கும் வினை நடத்துனர்களின் அதட்டல்களும் வினை வளர்களின் வேலை கூச்சல்களும் அச்சுக்கள் சுழலும் கிரீச்சிடல்களும் வண்டிகளின் சகட ஒளியும் நிறைந்திருந்தன. மாடுகளும் குதிரைகளும் போட்ட சாணிகள் மிதிப்பட்டு வெயிலில் உலரும் வாசனை மூச்சடக்கச் செய்தது. இறங்கியதும் அந்த காட்சியை பார்த்து பேச்சிழந்து வியந்து நின்றாள் அம்பை. அன்னையே, நான் கிளம்புகிறேன். இங்கிருந்து ஏதேனும் பொருட்களை வாங்கிக் கொண்டு சென்று விற்க முயல்கிறேன் என்றான் நிருதன். அம்பை வியப்புடன், நிருதா, இத்தனை செல்வங்களும் என் தலைவருக்குரியவையா? இந்த மாபெரும் நாட்டின் அதிபரா அவர் என்றார். நிருதன் புன்னகை செய்தான். என் நெஞ்சி நிறையும் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாய் நிருதா. இதோ இந்த மோதிரத்தை என் பரிசாக வைத்துக்கொள் என்று சொன்ன பிறகு அம்பை கரையில் இறங்கினாள். அன்னையே, அதோ தெரியும் சிவந்த கட்டிடத்தைத்தான் அரண்மனை. அங்கே என்னை போன்றவர்கள் வர முடியாது என்றான் நிருதன். அம்பை அவனிடம் விடைபெற்று காற்றில் பறக்கும் ஆடையை இடையில் சுற்றிச் செல்லும் இறகு போல சென்று கொண்டிருப்பதாகப்பட்டது. அந்த மரத்தாலான கோட்டை வாசலில் அவளை தடுத்த காவலனிடம் இலச்சினையை காட்டி உள்ளே சென்றாள். சேவகனிடம் அவளை சால்வ மன்னனிடம் அழைத்துச் செல்ல ஆணையிட்டாள். சேவகன் சால்வன் லதா மண்டபத்தில் இருப்பதாக சொல்லி அங்கே அவளை இட்டுச் சென்றான். லதா மண்டபத்தில் சால்வன் தன் அமைச்சர் குணநாதருடன் பேசிக் கொண்டிருந்தான். அம்பை உள்ளே நுழைந்ததும் அவன் தோளிலும் தொடையிலும் இருந்த பெரிய கட்டுக்களைத்தான் கண்டான். அவன் அருகே ஓடிச் சென்று அவனை தொட தயங்கி நின்று, நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா என்றார். ஆம், நலமே என்றான் சால்வன். பீஷ்மரிடம் மோதி உயிருடன் மீண்ட முதல் வீரன் நானே என்று சூதர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விழுப்புண்கள் நாளை கவிதைகளாக மாறப்போகின்றனவை. குணநாதர் புன்னகைக்க சால்வன் அவரை நோக்கி புன்னகை செய்துவிட்டு, இளவரசியர் இங்கே வந்ததன் நோக்கம் என்ன என்றான். என்ன கேட்கிறீர்கள் என்று அம்பை திகைத்தாள். நான் உங்களுக்குரியவள் அல்லவா? உங்களை நாடி வந்தேன். நான் இருக்க வேண்டிய இடமல்லவா இது? சால்வன் குணநாதரை பார்க்க, அவர், இளவரசி, மன்னர்களின் வாழ்க்கை அரச நெறிக்கு கட்டுப்பட்டது, 6 கரைகளுக்கு கட்டுப்படுவது போல. மன்னிக்க வேண்டும், நீங்கள் பீஷ்மரை போரில் கொன்றுவிட்டு இங்கே வரவில்லை என்றால் நீங்கள் வந்திருக்கவே கூடாது என்றார். நீங்களுமா இதை சொல்கிறீர்கள் சால்வரே என்று அம்பை சீறியபடி அவனை நோக்கி திரும்பினாள். நான் பீஷ்மரிடம் சொன்னேன், நான் உங்களை மனத்தால் வரிந்து கொண்டவள் என்று. அவரால் என்னை தடுக்க முடியவில்லை. சால்வன் சினத்துடன், அப்படியென்றால் உன்னை எனக்கு பீஷ்மர் தானமாக அளித்திருக்கிறார் இல்லையா? உன்னை ஏற்றுக்கொண்டு நான் அவரது இரவலனாக அறியப்பட வேண்டும் இல்லையா? இன்று பீஷ்மரிடம் மோதியவன் என என்னை பாரத வருஷமே வியக்கிறது. அந்த புகழை அழிக்கவே உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார். ரதத்தில் செல்லும் வணிகன் இரவலனின் திருவோட்டில் இட்ட பிச்சையானி என்றான். அம்பை திகைத்து நிற்க, குணநாதர், இளவரசி, ஒருவேளை இது பீஷ்மரின் சோதனையாக கூட இருக்கலாம். சால்வர் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் கடும் சினம் கொண்டு அஸ்தினபுரியின் படையுடன் சௌப நாட்டின் மேல் பாயலாம். அரச விளையாட்டுகளின் அர்த்தங்கள் சிக்கலானவை இளவரசி. அனைத்தையும் சிந்திக்காமல் அரசன் முடிவெடுக்க முடியாது என்றார். சால்வன், நீ திரும்பிச் செல். நான் பீஷ்மரிடம் மோதி தலையுடன் மீண்டது என் பெற்றோரின் தவப்பயன். மீண்டும் அதை சோதித்துப் பார்க்க என்னால் முடியாது என்றான். ஏமாற்றத்தால் பதறிய உடலுடன் அம்பை 2 கைகளையும் யாசிப்பது போல நீட்டி, இறைவா, நீங்கள் இப்படி சொல்லலாமா? 2 வருடங்களாக நான் இரவும் பகலும் உங்கள் மீதான காதலினால் அல்லவா வாழ்ந்தேன். என்னுடைய கனவும் நனவும் நீங்களாகத்தானே இருந்தீர்கள். எப்படி நீங்கள் என்னை துறக்க முடியும்? என்மேல் உங்களுக்கு காதலே இல்லையா என்றார். சால்வன், அக்காதலை இவர் உருவாக்கினார். இவர்தான் உன்னை கண்டுபிடித்து சொன்னார் என்றான். பிரமித்து நின்ற அம்பையை நோக்கி, குணநாதர், இளவரசியே,
அரசர்களுக்கு அரசியலில் மட்டுமே காதல் இருக்க முடியும் என்றார். அந்த சொற்கள் எல்லாம் தன் காதுகளில் விழுகின்றன என்பதையே அவளால் நம்ப முடியவில்லை. அது ஒரு கனவு என நிறுவிக்கொள் அவள் சித்தம் பதைபதைப்புடன் அலைப்பாய்ந்தது. ஆனால் அந்த லதா மண்டபம், அந்த மாதவி கொடிகள் உதிர்ந்த வெண்மலர்கள் அனைத்தும் இரக்கமற்ற பருப்பொருட்களாக அவளை சூழ்ந்திருந்தன. திடீரென்று மனமுடைந்த அவள் கைகளை கூப்பியபடி, சால்வரே, உங்கள் சொற்களை நம்பி வந்துவிட்டேன். உங்கள் காலடியில் என் வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். என்னை கைவிடாதீர்கள் என்று கதறிவிட்டாள். அந்த ஒளியை அவளே கேட்டபோது எழுந்த பெரும் பரிதாபம் தாழாமல் அவள் கால்கள் தளர அப்படியே லதா மண்டப படிகளில் அமர்ந்து கொண்டாள். சால்வன் குணநாதரை மீண்டும் ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, இளவரசி, முதலில் தங்களுக்கு சற்று அதிர்ச்சியாக இருக்கும். அரண்மனைக்கு செல்லுங்கள். குளித்து ஆடை மாற்றி சற்று நேரம் துயிலுங்கள். நாளை தங்கள் சித்தம் சற்று அலை அடங்கும் போது நான் சொல்வதெல்லாம் புரியும். அப்போது நானே தங்களை உரிய முறையில் அஸ்தினபுரிக்கு அனுப்புகிறேன் என்றான். ஆம் இளவரசி, தாங்கள் இருந்தாக வேண்டிய இடம் அதுதான். எப்போது ராட்சச முறைப்படி பீஷ்மர் உங்களை கையகப்படுத்தினாரோ அப்போதே அவருக்கு நீங்கள் சொந்தமாகிவிட்டீர்கள். ராட்சச முறைப்படி பெண்ணை கவர்பவனை சத்திரியர்கள் கொல்ல வேண்டும். கொல்ல முடியவில்லை என்றால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்றே பொருள் என்றார். நான் எவருக்கும் உடைமை அல்ல என்று மூண்டு எழுந்த சினத்துடன் கூவினாள் அம்பை. அச்சினத்தாலேயே தன் அனைத்தையும் மீட்டுக் கொண்டவளாக மிடுக்குடன் எழுந்து, நான் தொண்டு மகள் அல்ல, இளவரசி என்றாள். அத்தனை பெண்களும் தொண்டு மகளிர்தான். அதுவே சத்திரிய குல நெறியாகும். எங்கே எவரிடம் என்பதை முடிவு செய்பவை தருணங்கள் என்றார் குணநாதர். அப்படியென்றால் நான் பெண்ணே அல்ல, பேயாகிறேன். அடிமை என வாழ்வதை ஒருபோதும் என் ஆத்மா ஒப்பாது என்று அம்பை எரியும் விழிகளும் அலைப்படகென உடலை அசைக்கும் மூச்சுமாக சொன்னாள். நமது பேச்சு முடிந்துவிட்டது இளவரசி. சௌப நாட்டின் நோக்கில் நீங்கள் அஸ்தினபுரியின் அரசி. அரச முறைப்படி என்ன செய்வதோ அதை செய்வோம் என்றான் சால்வன். குணநாதர், ஆம் இளவரசி, இனிமேல் பேசுவதற்கு ஏதுமில்லை என்றார். விழிநீர் சிதர்கள் ஒளிவிட்டு நின்ற இமை மயிர்களுடன் சில கணங்கள் அவனை பார்த்து நின்ற அம்பையின் உதடுகள் அலைந்தன. முகத்தில் விரிந்த ஏளன சிரிப்புடன், அரசு சூழ்ச்சியாலும் அமைச்சர்கள் பலத்தாலும் நீங்கள் அடைந்தது இந்த கட்டுக்கள் தான் இல்லையா என்றாள். சூதர்களின் பாடல்களில் ஓடும் சிரிப்பை கூட புரிந்து கொள்ள முடியாத உன்னால் என் ஆன்மாவை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சரிந்த குழலை அள்ளி பின்னால் சொருகி மேலாடையை தோளில் ஏற்றி திடமான காலடிகளில் தூக்கி வைத்து அவள் திரும்பி நடந்தபோது சால்வன் பின்னால் வந்தான். அம்பை, நீ பிரிந்து செல்வது என் உயிரே விலகுவது போல துன்புறுத்துகிறது. என்னுடைய அரசியல் நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பீஷ்மரை எதிர்க்கும் ஆற்றல் சௌப நாட்டுக்கு இன்று இல்லை என்றான். அவள் பின்னால் ஓடி வந்து, அஸ்தினபுரிக்கு அரசியான நீ எனக்கு மனைவியாக முடியாது என்பதே விதி. ஆனால் ஒரு வழி இருக்கிறது என்றான். அம்பை கண்களில் ஐயத்துடன் திரும்பினாள். நீ விரும்பினால் என் அந்தப்புறத்தில் வாழ முடியும். உனக்கு மணி முடியும் செங்கோல் மட்டும்தான் இருக்காது என்றான் சால்வன். மிதிபட்ட ராஜனாகும் போல திரும்பி, சீ, கீழ் மகனே, விலகிச் செல். இல்லாவிட்டால் என் கை நகங்களால் உன் குரல் வலையை கிழித்து விடுவேன் என்று அம்பை சீறினாள். அவளுடைய மூச்சிறைப்பு நாகத்தின் பத்தி விரியும் அசைவு போலவே தோன்றியது. நாகம் போல சீரும் மூச்சுடன், நான் உன்னையா இத்தனை நாள் விரும்பி இருந்தேன்? பல்லக்கில் பிணம் இருப்பது போல என் நெஞ்சில் நீயா இருந்தாய் என்றாள். சால்வன் அஞ்சி பின்னகர்ந்தான். ஏதோ சொல்ல வாய் எடுப்பதற்குள் அம்பை, பேசாதே. உன்னுடைய இன்னொரு சொல்லை நான் கேட்டால் இங்கேயே உன் குருதியை அள்ளி குடித்துவிட்டுத்தான் செல்வேன். போ என்றாள். அந்த பெருங்குரல் கேட்டு சால்வன் பின்னால் ஓடி லதா மண்டபத்தில் ஏறிக்கொண்டான். அம்பை வெளியே இறங்கிச் செல்வது பொன்னிற நாகம் ஒன்று சொடுக்கிச் சுழன்று செல்வது போலிருந்தது என்று நினைத்தான். அம்பை சென்ற வழியில் நின்ற சேவகர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டனர். வாசல் காவலன் கதவுக்குள் பதுங்கிக் கொண்டான். அனல் பட்ட காட்டுக்குதிரை போல அவள் படிகளில் இறங்கி சாலையில் ஓடி கங்கையை அடைந்தாள். அங்கே படகை கட்டிவிட்டு கரையேறி நின்றிருந்த நிருதன் அவளை கண்டு ஓடி வந்தான். அன்னையே என்று கைகளை விரித்துக் கொண்டு அவள் காலடியில் கால் மடக்கி விழுந்து பணிந்து, என்ன ஆயிற்று தேவி?
உங்களை அவமதித்தவர் யார்? எளியவன் வேடன் என்றாலும் இக்கணமே அவன் வாயிலில் என் சங்கறுத்துக் கொண்டு சபித்து விழுகிறேன் தாயே என்று கூவினான். படகு எடு என்று அம்பை சொன்னாள். நிருதன் கும்பிட்டு ஆணை ஆணை என் தாயே என்று கூவியபடி தன் படகை நோக்கி ஓடி அதன் கயிற்றை ஒரே வெட்டாக வெட்டி துடுப்பை துழாவி வளைத்தான். அதற்குள் ஏறி அமர்ந்த அம்பை கிளம்பு என்றான். ஒரு கணம் கூட அவள் திரும்பி அந்நகரை பார்க்கவே இல்லை.